ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நிழலுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 3:4. இது ஆங்கிலத்தில் இப்படி ஆரம்பிக்கிறது. மை ஃபாதர், thou art my guide of my youth. தமிழிலே இது வேற மாதிரி வந்திருக்கிறது. எரேமியா 3:4. என் பிதாவே, என் இளவயதின் அதிபதி. ஆங்கிலத்தில் யூ ஆர் த கைட் ஆஃப் மை யூத். என் வாலிப நாட்களிலே நீ நடத்துகிறவர் நீர். பாடல் பாடுகிறோம். நீ நடத்துபவர் நீரே, கரம் பிடித்தவரும் நீரே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. எரேமியா 3:4. இது முதல் அவர் சொல்லுகிறார், இது முதல் உன் வாலிப தமிழ்ல அப்படி வித்தியாசம் வருகிறது. உன் இளவயதின் அதிபதி. ஆங்கிலத்தில் இஸ் த கைட் ஆஃப் யுவர் யூத். தமிழ் வாசிக்கிறேன். யூ ஆர் த கைட் ஆஃப் மை யூத். என் இளவயதிலே நடத்துகிறவர். இன்றைக்கு யோசித்து பாருங்களேன். அரசியல்வாதி நடத்துகிறார்கள், அவர் பின்னால் ஒரு கூட்டம். இந்த திரைப்பட நடிகர்கள் பின்னால் ஒரு கூட்டம். இந்த அதாவிட்டால் இந்த விளையாட்டுத் துறையிலே அவளுக்கு ஒரு கூட்டம். கிரிக்கெட் 5 மணிக்கு போய் நிற்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. அது ஒரு 2000, 3000, 4000 டிக்கெட். என்னைக்கும் நடக்க போற டிக்கெட்டுக்கு காலை 5 மணிக்கு 2 மணிக்கு நிற்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படியானால் ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசம் நடத்துகிறார்கள். அரசியல் தலைவர்கள் நடத்துகிறார்கள். என்ன சத்தம்? உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவனுக்கு. தலைவா தலைவா. சமயத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் மகாநாடு, எவ்வளவு திரள் கூட்டம். காலை இரவே வந்து அங்கு தங்கிவிட்டார்கள் அந்த தலைவனை பார்ப்பதற்கு. அது ஒவ்வொருவரும் ஒரு அவர்களுடைய சொந்த விருப்பம். அனைவர் சொல்கிறார், அவங்க சரியா நடத்துறாங்களா இல்லையான்னு தெரியாது. சொல்றாங்க, நடத்துவேன் தலைவா, உனக்காய் காத்திருக்கிறோம், சொல், ஆணையிடு. இதெல்லாம் சினிமா வசனங்கள். ஆனா இவர் சொல்லுகிறார், ஐ வில் கைட் யூ. உன்னை நடத்துகிறவர். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வசிக்கிறேன். இஸ் a guide of your youth. Number 1, he will guide you according to the counsel. அவர் எப்படி நடத்துகிறாராம்? அவருடைய ஆலோசனைப்படியே உன்னை நடத்துகிறார். 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். அவருடைய ஆலோசனை நடத்தி. இதற்கு தெரியுமா? முடிவு வரை அவர் ஆலோசனை கொடுக்க மட்டுமல்ல, நடத்துகிறவர். முடிவிலே உன்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இந்த உலகம் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் தவறான ஆலோசனை. நண்பர்கள், யோசித்து பாருங்களேன். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது யாரு? கூட படிக்கிற பிள்ளைகள் தான். இட்ஸ் a wrong guidance. ஈவன் படிப்பை கூட தவறான, அது அவருடைய கைடன்ஸ் தப்பு. கல்லூரியிலே இந்த PhD ஒரு கைடு கொடுத்திருப்பார், அது அவரை நடத்துகிறவர். ஆனா எல்லா PhDகளுக்கும் மேலான ஒரு கைடு இவர். இவர் சொல்லுகிறார், இங்கும் நடத்துவேன். தமிழை வாசிக்கிறேன். 24ஆம் வசனம். உம்முடைய ஆலோசனைப்படியே. அவருடைய ஆலோசனைகள் நித்தியமானது, நிரந்தரமானது, ஆழமானது, அற்புதமானது, உயரமானது. அவருடைய ஆலோசனைகளுக்கு அளவே இல்லை. உம்முடைய ஆலோசனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மனித ஆலோசனை விட தேவனுடைய ஆலோசனை நல்லது. நீ நிறைய பேர் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, திருமணங்கள் பிரச்சனை, பல பிரச்சனைகள். ஒரு சின்ன கேள்வி, இந்த திருமணத்துக்கு முந்தி நீங்க கேட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? இல்லை உங்க பாஸ்டர்கிட்ட கேட்டீங்களா? இந்த பையன், இந்த பொண்ணு. அநேக திருமணங்கள் துக்கமா இருக்குது. எல்லாம் முடிச்சு அவர் கார்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. விசுவாசி எதையும் சொல்றாரு, பரவாயில்ல பாஸ்டர், நீங்க வரலாம், பரவாயில்ல அப்படின்னா ஒரு மாற்று வழி ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். பரவாயில்ல, அன்னைக்குதான் மண்டபம் கிடைச்சது, அன்னைக்குதான் எங்களுடைய உறவுக்காரங்கள்லாம் லீவ், அப்பதான் வருவாங்க, விடுமுறை நாட்கள். போதர் வருவாரா, போதர் அன்றைக்கு இருக்கிறாரா, அதெல்லாம் கேள்ல. அவர்களுக்கு வசதி, அவர்களுக்கு வாய்ப்பு. அது முகூர்த்த நாளா பார்த்து என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, அவருடைய ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். God is your guide.
அது மட்டுமல்ல, உன்னை நடத்துவார். முடிவிலே உன்னை மகிமையாய் நடத்துவார், மகிமைக்குள் நடத்துவார். 2 வார்த்தைகளை கவனிங்கள். மகிமையாய் நடத்துவார். முதல் குறிப்பு, அவருடைய ஆலோசனையின்படி உன்னை நடத்துவார். 2வது குறிப்பு, அவருடைய கண்ணை உன்மேல் வைத்து நடத்துவார். என் கண்ணையை உனக்கு கொடுக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், க்ளோஸ்லி வாட்சிங், க்ளோஸ்லி அசோசியேட்டிங். அதாவது அவருடைய ஆலோசனை தூரத்தில் அல்ல, பக்கத்தில். உனக்கு பிடித்த, அதாவது அதுல ஒரு வார்த்தை போதிப்பேன், வழியை காட்டுவேன். இன்றைக்கு போதிக்கிற மக்கள் ஏராளம், ஆனால் வழி காட்டுகிற மக்கள் மிக சிலதான். ஏன்னா அவங்க போகிற பாதை தவறான பாதை. போதிப்பேன், வழியை காட்டுவேன். அது ஒரு அழகான வார்த்தை. என் கண்ணை உன்மேல் வைத்து, க்ளோஸ்லி வாட்சிங். ஒவ்வொரு அந்த நொடி பொழுதையும் அவர் பார்க்கிறார். என் கண்ணை உன்மேல் வைத்து. பலமுறை வாசிக்கலாம், படித்திருக்கலாம். என் கண்ணை உன்மேல் வைத்து. ஆங்கிலத்துல 2 வார்த்தை, தமிழ்ல காட்டுவேன், நடத்துவேன், ஆலோசனை சொல்லுவேன். இத்தனை அன்பான தேவன். காட்டுவார், நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார். In the times of the trouble, துன்பத்தின் நாட்களில், வெறுமை நாட்களில், கண்ணீர் நாட்களில், ஆபத்தான நேரங்களில், உதவாரற்று போகையில், வெறுமையான நாட்கள், ஒன்றுக்குமே எல்லாம் முடிந்து போன நாட்கள், he will guide you. 3வதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவருடைய கரத்தினால் உன்னை நடத்துவார். கண்ணை வைத்து நடத்துவார், அவருடைய கரத்தினால் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, 78ஆம் சங்கீதம் 72ஆம் வசனம், 72ஆம் வசனம். இவன் அவர்களை தன் இதயத்தின் உண்மையின்படியும் வைத்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இது தாவீது குறித்து சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் அவருடைய கைகள் திறமையினால் நடத்துவார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை he guide by his hand. அவருடைய கைகளின் திறமை. யோசித்து பாருங்களேன், அவருடைய கைகளின் திறமை. உருவாக்கும் தேவன், உண்டாக்கும் தேவன், ஒன்றுமில்லாதிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். அவருடைய கைகளின் திறமை. எனவேதான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். இஸ் a God of skill. தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கைகளின் திறமை. He will guide you by his hand. முதல்ல சொன்ன by his eyes. அவர் கண்களை வைத்து நடத்துவார். 3வது, அவருடைய கரத்தினால் நடத்துவார். தமிழ் வாசிக்கிறேன், அவருடைய கைகளின் திறமையினால். அடுத்த 4வது குறிப்பு, எப்படி நடத்துகிறாராம்? ஒரு மந்தையை போல நடத்துகிறார். 78ஆம் சங்கீதம் 52ஆம் வசனம், 78, 52. அவர்களை வனாந்திரத்துல ஒரு மந்தையை போல, தமிழ்ல கூட்டி கொண்டு போய், ஆங்கிலத்துல இந்த வார்த்தை God guide like a flock. ஒரு மந்தையை நடத்துவது போல. மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அவருடைய பாடுகள், வேதனைகள். தூக்கம் இல்லை, வசதி இல்லை. கவனியுங்கள், ஒரு நாளும் அந்த வெயிலும் குளிரும் மழையும் காற்றும் அவன் மேல். தேவன் சொல்லுகிறார், அதைவிட மேலாக என்ற ஜனங்களை நான் புறப்பட பண்ணது மட்டுமல்ல, வனாந்திரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போவாராம். வனாந்திரத்திலும் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். இவனும் பாடுபடுகிறான், இவனும் மனவேதனைப்படுகிறான் வனாந்திரத்திலே. அந்த வனாந்திரத்துல கூட he guide his flock. தன் மந்தையை மேய்க்கிற நல்ல மேய்ப்பன். அடுத்தபடியாக சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, அதாவது எல்லா திசைகளிலேயும் அவர் நடத்துகிறார். he guides in all side. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்து புஸ்தகம் 32:22. எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீருடைய ராஜாவாகிய சனகரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். இந்த செய்தி
நடத்துவது மட்டுமல்ல, ஆதரித்து. எங்கேயாம்? எங்கே தெரியுமா? அசிரியருடைய ராஜா சனகரின் கைகள் எல்லாருடைய கைகளுக்கும் விலக்கி ரட்சித்து சுற்றுப்புறத்தார். உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். அசீரியர் பொல்லாதவர்கள், சனகரி பொல்லாதவர்கள், சுற்றுப்புறத்தார் பொல்லாதவர்கள். அன்பானவர்களே, எருசலேமின் குடிகள், அசீருடைய ராஜாக்கள், அது ஒரு வார்த்தைப்படும் எல்லாருடைய கைக்கும் துன்மார்க்கர்கள், நயவஞ்சர்கள், போலியானவர்கள், கூட இருந்து குழி பறிக்கிறவர்கள், நாம் துணை என்று நம்மை நட்டாற்றி விடுகிறவர்கள், அத்தனை பேருடைய கைக்கும் விலக்கி ஆதரித்து நடத்துகிறவர். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை a guide on every side. every side. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நடத்தும் ஆண்டவர், என்னை நடத்துகிறவர் நீரே. in all side, in all circumstances. அடுத்தபடியாக ஏசாயா 49:10 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பாவளை நீரூற்றொன்றில் நடத்துகிறார். He guides you to the fountain. நீரூற்றிலே a spring of water. He guides the spring of water. நீரூற்றண்டையிலே அதில் எழுதப்பட்டிருக்கிறது உஷ்ணம், வெயில். அன்பானவர்களே, எல்லாம் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அதாவது அவர்கள் மேல் படுவதில்லை, பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதில்லை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று அன்றைக்கு அவர் கொண்டு போய் விடுகிறார். He guides you to the living water. ஜீவனுள்ள தண்ணீர். அன்பான தேவ பிள்ளையே, எதிர்மறையான காலங்கள், பசி, தாகம், உஷ்ணம், வெயில். ஆனால் வேதம் சொல்கிறது அது உண்மையில் படுவதில்லை. ஐ கைட் யூ. எங்கே நடத்துகிறாராம்? அதாவது நீரூற்றுகள் அண்டையில் உன்னை நடத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, இவர்தான் ஆண்டவர். He guide you. எங்க தெரியுமா? To the living waters. 7வது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, உன்னுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை the way. He guide into the way of peace. He guide into the way of peace. சமாதானத்தின் வழிகள். இத்தனை அழகான வார்த்தைகள், சமாதானத்தின் வழிகள். அந்த வார்த்தை போட்டிருக்குது சமாதானத்தின் வழிகளில். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உன் கால்களை சமாதானத்தின் வழியிலே. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய கால்கள் எங்கெங்கோ போகிறது, கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே. அவள் தேவனுக்கு ஒன்று அர்ப்பணிப்பாயானால், அவரையே சார்ந்து வாழ்வாயானால், தேவன் சொல்கிறார் உன் கால்களை நான் சமாதானத்தின் வழியில் நடத்துவேன். I will lead you in the path of my peace. தமிழ்ல வாசிக்கிறேன், சமாதானத்தின் வழிகளில். அவர் நடத்துவாரானால் குழப்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை. சமாதானத்தின் வழியிலே. அடுத்தபடி எப்படி நடத்துகிறார்? 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், நியாயத்தில் நடத்துகிறார். He guide you in judges, in judgment. நியாயமான வழியில் நடத்துவார். 25ஆம் 9ஆம் வசனம், அவர் சாந்த குணமுள்ள நியாயத்தில் நடத்தி. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது? He guide in judgment. சரியான நியாய பாதையில். தமிழ்ல நியாயத்தில் நடத்துவார். நீ சொல்ற அநியாயத்துக்கு போய் பேசுறாங்க, அநியாயத்துக்கு பண்றாங்க, அது தேவன் உன்னை நியாயத்தின் பாதை நடத்துவார். உனக்கு எதிராக 1000 அநீதிகள் செய்யப்படலாம், 1000 அநீதிகள் இழைக்கப்படலாம். பட் he will guide you with judgment. சரியான பாதை, நீதியின் பாதை, நித்தியத்தின் பாதை உன்னை நடத்துவார். ஈஸ்வர் கைட். நீதியின் பாதையில் உன்னை நடத்து, நியாயத்தின் பாதையில் உன்னை நடத்துவார். எனவேதான் பேதையா இருக்கலாம், ஆனா தேவன் பேதையா இருந்தாலும் உன்னை திசை கெட்டு போக விட மாட்டார். உன்னை நியாயத்தின் பாதையில் நடத்துகிறவர் கர்த்தர். 9வது குறிப்பு, 9வது, சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். தெரிந்த வசனம்தான், யோவான் 16:13. சத்திய ஆவியாகியர் வரும்போது சகல
சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துகிறாராம்? He always guide in all truth. சத்தியத்திற்குள்ளும், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு இறையர் கல்லூரி நல்லது, பட்டங்கள் நல்லது, படிப்பு நல்லது. ஆனால் அவர் நடத்துகிற விதத்திற்கு இணை ஒன்றும் இல்லை. உலகத்தின் பல தேசங்களிலே நான் அவனுடைய ஊழியத்தை செய்கிறதை பாராட்டினார். இந்த செய்தியை கூட கொரியாவில் ஒரு மிகப்பெரிய செமினரி இறையல் கல்லூரியின் வளாகத்திலே தான் ஒளிப்பதிவு செய்கிறேன். இந்த அறையே ஒரு இறையர் கல்லூரி படிக்கிற ஒரு அறைதான். மாணவர்கள் உலகத்தின் பல தேசம் இங்கே இறையர் கல்லூரி படிக்கிறார்கள். கொரியாவில் அந்த இறையர் கல்லூரியின் ஒரு அறையிலிருந்து தான் இதை ஒளிப்பதிவு செய்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து, மனிதன் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை விட ஆவியான சொல்லிக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அவர் சொல்லுகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு யாரு சொன்னால், இஸ் த கைட், ஆல்வேஸ் கைட் இன் ஆல் திங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தமிழ் வேதத்துல, அதாவது சத்தியத்தின் பாதையில். இன்னைக்கு பாருங்க, இந்த இறையர் கல்லூரி எல்லாம் தவறான உபதேசங்கள். பல இறையர் கல்லூரியில ஒரு இறையர் கல்லூரியில விசுவாசம் மட்டும்தான், ஜபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அது ஒரு கல்லூரி. அவளுடைய டாக்டர் பேசுற இறையர் கல்லூரி ஏராளம். அவங்க டாக்டர் தான், இயேசு மட்டுமே. இன்னொரு கல்லூரி பிதா மட்டுமே. இன்னொரு கல்லூரி 7ஆம் நாள் மட்டுமே. ஒருவருக்கு ஒரு டாக்டர், ஒரு இறையர் கல்லூரி. ஆனா இவர் சொல்கிறார், சகல சத்தியத்திற்குள்ளும். இஸ் த கைட் இன் ஆல் ட்ரூத்ஸ். தெரிஞ்சிடும் இது பொய், இது மெய்யன். அடுத்தபடியாக அவர் எப்படி நடத்த தெரியுமா? ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எவ்ரிடே he will guide you. நித்தமும். இந்த நேரங்கள் வறட்சியான காலங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலே திருப்தியாய், ஒரு வார்த்தை போட்டிருக்குது, எப்படிப்பட்ட நேரம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல உன்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அன்பானுடைய, God guide continually. முதிர் வயது வரை உன்னை யார் நடத்துறாங்களோ இல்லையோ, உன்னை நடத்தும் கர்த்தர். கண்டினியூவலி. தமிழ் அழகா போடுறது, நித்தமும் உன்னை நடத்தி. மாத்திரமல்ல, வறட்சியான காலங்கள், அதுல திருப்தி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, நடத்தும் கர்த்தர் இவரே. 11வது குறிப்பு, அதாவது எது நடத்துவது தெரியுமா? மரண பரியந்தம் நடத்துவார். சங்கீதம் 48:14, இந்த தேவன் மரண பரியந்தம், வீடு வரை அல்ல, காடு வரை அல்ல, கடைசி வரை நடத்துவாங்க. பணம் இருக்கிற வரைக்கும், சுகம் இருக்கிற வரைக்கும், ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும், உங்களால் ஒன்றால் முடியும் என்று நினைக்கிற வரைக்கும் நடத்துவாங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது எவரிபடி வில் ரன் அவே. இவர் அப்படி அல்ல. ஒரு வார்த்தை என்றென்றைக்கும், அடுத்த வார்த்தை சதா காலமும், மூன்றாவது மரண பரியந்தம். ஒன்றை சொல்ல எத்தனை வார்த்தைகள்? என்றென்றைக்கும், ஆல்வேஸ். இரண்டாவது சதா காலங்களிலும், மூன்றாவது மரண பரியந்தம் நடத்தும் தேவன். கடைசியாக எப்படி நடத்துவார் தெரியுமா? அதாவது அவருடைய பரிசுத்த பர்வத்துக்கு நேராக உன்னை நடத்துவார். யாத்திராகமம் 15:13, நீர் மீட்டுக் கொண்ட ஜனங்களை அது கிருபையை அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்து வசனத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக, என்னை கேட்டுக்கொள்ள அன்பு பிள்ளையே, he will lead you his holy habitations. நடத்துவாங்க. ஆனா எங்க நடத்துறாங்கன்னு தான் கேள்வி. நீ சாராய கடைக்கும், மதுவுக்கும், மங்கைக்கும் இப்படிதான் நடத்துற மக்கள் ஏராளம், வாலிபர்கள் தான். இவர் எங்க நடத்த தெரியுமா? பரிசுத்த பர்வத்துக்கு நேரம் நடத்துகிறார். அந்த 12 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக உன்னை நடத்துவார். இரண்டாவது, கண்ணை வைத்து நடத்துவார்.
மூன்றாவது கரத்தினால் நடத்துவார். ஒரு பந்தையை ஒரு மந்தையை நடத்துவது போல் நடத்துவார். ஐந்தாவது நீருற்று கிழமை நடத்துவார். ஆறாவது சமாதானத்தின் பாதம் நடத்துவார். ஏழாவது நியாயத்தின்படி நடத்துவார். எட்டாவது சத்தியத்தை நடத்துவார். ஒன்பதாவது நித்தமும் நடத்துவார். 10 மரணபதி நடத்துவார். 11 அன்பார்படே அவருடைய ஆலயத்துக்கு நேரம் நடத்துவார். நாளிலே நடத்தும் தேவன் உங்களை நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, என்னை நடத்துபவர் நீரே, கரம் பிடித்தவரும் நீரே, வழிநடத்தும் நல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, என்னை நடத்துகிறவரே, எங்களை போதிக்கிறவரே, மரணபரியந்தம் நடத்துகிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. சதா காலமும் என்றென்றைக்கும் சமாதானத்தின் பாதையில், நீதியின் பாதையில், நித்தியத்தின் பாதையில் நடத்துகிறவரே, உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் கண்ணை வைத்து நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், ஒரு வாழ்க்கை நடத்தி நாமத்தை மேம்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே, ஆனால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊடகத்திலே பார்க்கிற தேவ பிள்ளைகள் அடுத்தவர்களை அனுப்பி அவர்கள் அதை பார்க்க செய்யுங்கள். God bless. ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, ஸ்நேகிதா ஸ்நேகிதா, உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா, உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. நண்பன் துரோகியாய் மாறிடினும், அப்பா உயிர் தந்த நண்பா, நீ மட்டும் எந்தன் உயிரோடு கலந்து விட்டாய். உயிரினும் மேலா நேசித்த நண்பன் துரோகியாய் மாறிடினும், உயிர் தந்த நண்பா, நீ மட்டும் எந்தன் உயிரோடு கலந்து விட்டாய். ஸ்நேகிதா ஸ்நேகிதா, உன் அன்பு கொள்ள
திக்கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட்ட அன்பு நண்பனே திக்கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட்ட அன்பு நண்பனே ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே 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 உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.